15 வருடங்களுக்கு பின்னர் இறக்குமதியான உப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டமூலத்திற்கு எதிரான மனு விசாரணை நிறைவு. காடி சிறைச்சாலையில் 2 கைதிகளுக்கு இடையில் மோதல், விசாரணை குழு நியமிப்பு. மியான்குள காட்டுப்பாதையில் சடலம் மீட்பு. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது உப்பு தொகை இன்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டவை விசேட அம்சமாகும். நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவேற்றியுள்ள உயர்நீதிமன்றம் தமது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கும் அனுப்புவதாக இன்று அறிவித்துள்ளது. 2 நாட்கள் நீடித்த வழக்கு விசாரணையை நிறைவுறுத்தி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த மனுக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர், ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட 4 தரப்பினர் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி சிறைச்சாலையில் 2 கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் தலைமையிலான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. காலி சிறைச்சாலையில் நேற்று 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் மோதலாக வெடித்தது. இம்மோதலில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளனர் எனவும் அவர்களில் 2 காலி தேசிய வைத்தியசாலையிலும் ஏனைய 2 சிறைச்சாலை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகங்கல்ல, லோக்குப்பெட்டி மற்றும் கரந்தெரிய சுத்த ஆகிய 2 குழுக்களுக்கும் இடையிலே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான காமினி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மியான்குள காட்டுப்பாதையில் இன்று திங்கட்கிழமை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வட்டவான் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய சடலம் வாழைச்சேனை ஆதார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.